ராமபுரம் பகுதியில் மெட்ரோ கான்கிரீட் விழுந்து விபத்துக்குள்ளான பகுதியில் மெட்ரோ நிர்வாக இயக்குநர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு விஷ்ணு நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆய்வு குறித்தான தகவல்கள் விஷ்ணு. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் என்பது 3 வழித்தடங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக வழித்தடம் 5ஆன மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரையில் 44 கிலோமீட்டருக்கு இந்த வழித்தடம் என்பது அமையிருக்கிறது. குறிப்பாக இந்த வழித்தடம் கோயம்பேடு, போரூர், ராமாபுரம், ஆலந்தூர் வழியாக சோழிங்கநல்லூர் வரை செல்கிறது. இதற்கு இடையில் இந்த ராமாபுரம் வழியாக, அதாவது மியாட் மருத்துவமனையிலிருந்து மௌலிவாக்கம் வரையில் 3 கிலோமீட்டருக்கு மேம்பாலம் என்பது மெட்ரோ ரயில் நிர்வாகத்தால் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு அங்கு 10 மணி அளவில் அந்த காங்கிரீட் மெட்ரோ வழித்தடம் அமைப்பதற்கான அந்த காங்கிரீட் விழுந்து விபத்தான நிலையில் ரமேஷ் என்பவர், 42 வயதான ரமேஷ் என்பவர் அந்த இடுபாடுகளில் சிக்கி உயிரிழந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அந்த இடத்தில் மெட்ரோ உயர் அதிகாரிகள் தற்பொழுது ஆய்வு என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்றைய தினமே மெட்ரோ ரயில் நிர்வாகம் அந்த வழித்தடத்தை அமைத்துக் கொண்டிருக்கும் LNT நிறுவனம் உரிய விசாரணை நடத்தப்படும் எனவும் விபத்துக்கான காரணத்தை கேட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தற்பொழுது நேரடியாகவே மெட்ரோ ரயில் நிர்வாகம், அதாவது உயர் அதிகாரிகள் அனைவரும், குறிப்பாக திட்ட இயக்குனர் அர்ஜுனன் உட்பட உயர் அதிகாரிகள் அனைவரும் அங்கு சம்பவ இடத்திற்கு சென்று தற்போது ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். விபத்து என்பது ஏற்பட்டது, தொடர்ந்து அந்த கான்கிரீட் அமைப்பதற்கான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஆய்வினை தற்போது நடத்தி வருகிறார்கள். மெட்ரோ கான்கிரீட் விழுந்து விபத்துக்குள்ளானது தொடர்பாக தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.